ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெங்களூர் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் தட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்ப கிறிஸ்பாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்: வறுத்து தோல் நீக்கின வேர்க்கடலை 1/4 கப், 3லேருந்து 4 பல் பூண்டு தோல் உரித்து வச்சுருக்கேன், 2 காஞ்ச மிளகாய், காரத்துக்கு ஏற்ப நீங்கள் ஜாஸ்தி வேணுனாலும் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் எள்ளு, 1/4 ஸ்பூன் சீரகம். அடுத்ததாக அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அரிசி மாவும் எடுக்கலாம், இல்லாட்டி நீங்கள் இடியாப்ப மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம். ரெண்டுமே ரொம்ப நல்லா வரும். 1 ஸ்பூன் அளவுக்கு உருக்குன வெண்ணெய், தேவையான அளவுக்கு உப்பு. இப்போது ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச 2 காஞ்ச மிளகாய், அப்புறம் 3 பல் பூண்டு, இதை சேர்த்து அரைச்சின்னு வந்துடலாம். இப்போ இது நல்லா அரைஞ்சிருச்சு. இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை சேர்த்துட்டு ரொம்ப பொடியாக அரைக்க வேண்டாம், பல்ஸில் போட்டு எடுத்தால் போதும். இப்போ வேர்க்கடலையும் சேர்த்து அரைச்சிட்டேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு தட்டையில் கடிக்கிறப்போ நல்லா கிறிஸ்பாக இருக்கும் சாப்பிட. 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதையும் நம்ம தட்டையில் சேர்த்துக்கலாம். இந்த அரிசி மாவில் நம்ம உருக்கி வச்சுருக்கிற வெண்ணெயை சேர்த்துக்கலாம். அப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எள்ளு, சீரகம், ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பு, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மிக்ஸ். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு வாட்டி. உப்பு சரியாக இருக்கா இல்லையான்னு இப்போ பார்த்துருங்க. இதில் நீங்கள் கருவேப்பிலை கூட சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இது இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்து எப்படி தட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு தட்ட தேவையான சைஸுக்கு ஏற்ற மாதிரி மாவை உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். பெருசாக வேணுன்னா பெரிய உருண்டையாக போட்டுக்கோங்க, சின்னதாக போதும்னு சின்னதாக போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். இப்போ எல்லா மாவும் உருண்டை பிடிச்சி ரெடியாக இருக்குது. அடுத்து தட்ட ஆரம்பிச்சிடலாம். தட்டுறதுக்கு ஒரு பிளாஸ்டிக் கவரோ இல்லை எண்ணெய் கவரோ இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர், இப்படி எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்திருக்கேன். அது மேலே கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிறேன். இதில் உருண்டையை வச்சுக்கலாம். இப்படி கவர் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே கையிலையும் அழுத்திக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு கிண்ணம் வச்சு கூட மேலே ப்ரெஸ் பண்ணலாம். இது பாருங்கள், இந்த திக்னஸ் இருக்கட்டும். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் தட்டி ஒன்றுன்னா எண்ணெயில் போட்டு நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு கடாயில் பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒரு தட்டையும் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலர் மாதிரி லேசாக பொன்னிறமாக வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துடலாம்.
எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுருங்க. இந்த எக்ஸஸ் எண்ணெயெல்லாம் எடுத்துரும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.